விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போதும் மற்ற ராசிகளை விட வித்தியாசமானவர்கள். இவர்களுக்குள் ஒரு ஆழமான சிந்தனை, ஒரு மர்மமான காந்த சக்தி மறைந்திருக்கிறது. வெளியே அமைதியாகவும் சாந்தமாகவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் ஒரு அக்னிக்குள்ளாக எரிகிறார்கள். இவர்களின் வாழ்க்கை எளிமையாக இருக்காது. ஆனால் எத்தனை சவால்கள் வந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக சமாளிக்கும் ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே பிறந்த வரம். விருச்சிக ராசிக்காரர்கள் எதை பார்த்தாலும் அதனை உள்ளார்ந்த அர்த்தத்தை ஆராய விரும்புவார்கள். வெளிப்படையான பதில்கள் இவர்களை திருப்திப்படுத்தாது. அவர்களுக்குள் உண்மையை அடையும் ஆர்வம் இருக்கும். இதனால் இவர்களில் சிறந்த விஞ்ஞானிகள், உளவியல் நிபுணர்கள், மருத்துவர்கள், தத்துவ ஞானிகள் அல்லது ஆராய்ச்சி பணியாளர்களாக உருவாகிறார்கள். மேலும் இவர்கள் காதலிக்கும் போது முழுமையாக காதலிப்பார்கள். இவர்களின் உணர்வுகள் வெறும் மேற்பரப்பில் நடப்பதில்லை. ஆழமான பாசம், உண்மை, விசுவாசம் என்பவை இவர்களின் உயிர் இரத்தம் போல. ஒருமுறை யாரை நம்பினார்கள் என்றால் அவர்களை உயிருடன் பாதுகாப்பார்கள். ஆனால் யாராவது இவர்களை துரோகம் செய்தால் அவர்களின் உள்ளம் புயலாக மாறும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் பிறவியிலேயே இரகசிய கலைகளில் வல்லவர்கள். அவர்களின் மனம் ஒரே நேரத்தில் சுருங்கவும் விரிவாகவும் இயங்கும். ஒருவரின் முகத்தை கண்டாலே அவர் என்ன சிந்திக்கிறார் என்று உணரக்கூடிய நுண்ணுணர்வு இவர்களுக்கு உண்டு. இதனால் இவர்களை ஏமாற்றுவது கடினம். குறிப்பாக இவர்கள் பிறந்த போது கிரகங்கள் அவர்களுக்கு வீரம் எனும் ஆற்றலை அளித்திருக்கின்றன. எந்த சூழ்நிலையிலும் தளர மாட்டார்கள். தோல்விகளையும் வெற்றியாக மாற்றும் திறன் இவர்களுக்கு உண்டு. ஒருவருக்கு தோல்வி என்பது முடிவாக தெரிந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது ஆரம்பம். விருச்சிகம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஆரம்பத்தில் கஷ்டங்களை சந்திப்பார்கள். ஆனால் அவர்கள் போராடி உச்ச நிலைக்கு செல்வார்கள். இவர்களின் வாழ்க்கை ஒரு பூஜ்ஜியத்திலிருந்து உச்சிக்கு செல்லும் கதை போல இருக்கும். ஒரு நாள் இவர்களை எல்லோரும் வியர்ந்து பார்க்கும் நிலைக்கு வரும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்தான் அதிபதி. இதனால் ஆற்றல், துணிச்சல், சாமர்த்தியம் இவர்களின் அடையாளம். இவர்களுக்கு வணிகம், நிலம், தொழில்நுட்பம், அரசு துறை, போலீஸ், இராணுவம், மருத்துவம் போன்ற துறைகளில் பெரிய பெரிய வெற்றி கிடைக்கும். வயது 32க்கு பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் திடீரென உயர்ச்சி பெறும். குறிப்பாக இவர்களின் ஆன்மீக சக்தி மிக வலிமையானது. தியானம், மந்திரம், யோகா, மௌனம் அல்லது சுவாச கட்டுப்பாடு போன்ற வழிகளில் அவர்கள் தங்களின் உள்சக்தியை வளர்த்து கொள்வார்கள். பல விருச்சிக ராசிக்காரர்கள் பின்னர் ஆன்மீக குருக்களாக அல்லது வழிகாட்டிகளாக மாறியிருக்கிறார்கள். விருச்சிகம் ராசி என்பது தீயின் வெப்பமும் நீரின் ஆழமும் சேர்ந்த ஒரு அதிசயம். இவர்களை புரிந்து கொள்வது எளிதல்ல. ஆனால் ஒருமுறை இவர்களை புரிந்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மந்திர சக்தி போல மாறி எல்லாவற்றையும் மாற்றி விடுவார்கள். இவர்களின் வெற்றி அமைதியாக வரும். ஆனால் அதிர்ச்சியாக எல்லோரையும் வியக்க வைக்கும். அந்த வகையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் கிரகம் தங்கள் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தி வாழ்க்கையில் மறுபிறவி போன்ற எழுச்சியை தருகிறது. இந்த ஆண்டு இவர்களுக்கு மாறி எழும் ஆண்டாக இருக்கும். பல வருடங்களாக தடைப்பட்டிருந்த வாய்ப்புகள் திறக்கும். வேலை வாய்ப்புகள், தொழில் உயர்வு, பதவி மாற்றம், வியாபாரம், வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து சேரும். ஒரு புதிய பாதை இவர்களுக்கு உருவாகும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் உருவாகும். செவ்வாய், குரு, சூரியன் ஆகிய கிரகங்களின் இணைப்பால் இவர்களுக்கு ஆட்சியிடும் சக்தி கிடைக்கும். இது பதவி உயர்வு, பெரிய பொறுப்பு அல்லது தங்கள் சொந்த வியாபாரம் வளர்ந்து பெறும் நிலையை அடையும் யோகம் ஆகும். ஒரு நேரத்தில் இவர்களின் பெயர் பெரிய அளவில் பிரபலமாகும். சிலருக்கு அரசியல், சிலருக்கு சமூக சேவை வழியாக பெரும் புகழ் வரும். அடுத்ததாக பணப்பிரச்சனைகள் தீரும். திடீர் வருமானம், சொத்து சேர்த்தல் அல்லது நீண்ட மாதங்களாக கிடைக்காத தொகை தற்போது கிடைக்கும். வீட்டை புதுப்பித்தல், புதிய வாகனம் வாங்குதல் அல்லது நிலம் வாங்கும் ஆசை நிறைவேறும். சிலருக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் கனவு வீட்டை காலப்பகுதியில் அடையப் போகிறார்கள். உறவில் இருந்த குழப்பங்கள் தீரும். சிலருக்கு வாழ்க்கை துணை வரம் கிடைக்கும். திருமணம் தாமதமாகி இருந்தவர்களுக்கு சிறந்த பொருத்தம் கிடைக்கும். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு அமைதியான வாழ்வு, புதிய உறவு புரிதல் உருவாகும். இந்த காலம் இதயம் புனித மாதிரி அமைதியை தரும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு தியானம், பிரார்த்தனை, ஜெபம் போன்றவை அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பு செய்யும். இவர்களில் சிலர் இந்த ஆண்டில் தங்கள் உள்குரல் கேட்கும் அனுபவம் பெறலாம். இது தெய்வீக வழிகாட்டலின் தொடக்கம். கனவில் அருள்வாக்கு சின்னங்கள், தெய்வ அனுபவம் போன்றவை நிகழக்கூடும். இது இவர்களின் ஆன்மீக யுக்தியின் முதல் படி. தொழிலில் நீண்ட நாள் உழைப்பின் பலன் கிடைக்கும். உங்களை பற்றி முன்பு சந்தேகம் கொண்டவர்கள் இப்போது உங்கள் திறமையை ஏற்றுக்கொள்வார்கள். மேல் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டு, புதிய திட்டங்கள் அல்லது பெரிய பொறுப்பு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு பயணம் தொழிலில் காரணமாக ஏற்படும். அதில் எதிர்பாராத வெற்றி உண்டு.
மேலும் 2026 முதல் 2028 வரையிலான காலம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு புது அடையாளம் உருவாகும் காலம். பழைய துன்பங்கள் அழிந்து புதிய வாழ்க்கை கதவு திறக்கும். சிலருக்கு இது புனர்ஜென்மம் போன்ற மாற்றம். பழைய தோல்விகள் நினைவாக மட்டுமே இருக்கும். உலகம் இவர்களை புதிய பார்வையில் பார்க்கும். செவ்வாய் கிரகத்தின் பாக்கியம் மிகுந்ததால் அனுமன், முருகன், சுப்பிரமணியர் ஆகிய தெய்வங்களை வழிபடுவது இவர்களுக்கு மிகுந்த பலனை தரும். செவ்வாய்க்கிழமை விரதம், திருவேல்மலை, திருச்செந்தூர் அல்லது தாமரைக்குளம் போன்ற இடங்களில் புனித நீராடல். இதனால் இவர்களின் எதிர்காலம் தெய்வீக ஒளி கொண்டு பிரகாசிக்கும். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் புதிய பக்கம் திறப்பார்கள். இதுவரை மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும். தங்கள் வாழ்க்கையில் முன்பு கற்பனை செய்யாத அளவுக்கு வெற்றிகள் வரப்போகின்றன. சிலர் தங்கள் பெயரை வணிக பிராண்டாக மாற்றுவார்கள். சிலர் தங்கள் கலை, எழுத்து, பேச்சு திறமையால் புகழ் பெறுவார்கள். இவர்களுக்கு நட்சத்திர ஒளி காலம். அப்பொழுது தங்கள் சாதனைகள் எல்லோருக்கும் உத்வேகம் தரும். ஒரே ஆண்டில் 3 முக்கிய சாதனைகள் நிகழும் வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக பக்கம் வலுப்படும். இதுவே இவர்களின் மன அமைதி பிளஸ் பொருள் வளம் இரண்டும் இணையும் தருணம். இவர்களுக்கு குடும்பம், மரபு, பிள்ளைகள், சொத்து சார்ந்த பெரும் வளர்ச்சி. அவர்களின் பெயர் தலைமுறை தோறும் பேசப்படும் அளவுக்கு புகழ் வரும். அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை தங்கள் உயிராக நேசிப்பவர்கள். தங்கள் குடும்பம் வளமாக இருக்க வேண்டுமென்று உழைப்பவர்கள். இவர்களின் குடும்பத்தில் ஆனந்தம் நிரம்பும். பிள்ளைகள் கல்வியில் பெரும் வெற்றி பெறுவார்கள். சிலருக்கு வெளிநாட்டில் படிப்பு அல்லது வேலைவாய்ப்பு கிடைக்கும். மனைவி, கணவர் இடையே இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் கரைந்து போகும். புதிய புரிதல், இணக்கம் உருவாகும். இவர்களின் குடும்பம் அமைதியுடன் நிறைந்த கோட்டையாக மாறும். மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்கள் அவதார பணியை உணரத் தொடங்குவார்கள். சிலர் ஆன்மீக வழிகாட்டிகளாக, சிலர் தெய்வீக குருக்களாக வளர்வார்கள். கனவில் தெய்வீக ஆணைகள், தெய்வம் நேரில் அருள் தரும் அனுபவம் போன்றவை நிகழும். அந்த ஆண்டுகளில் மந்திர ஜபம், தியானம், சிவன் சக்தி வழிபாடு போன்றவை இவர்களின் சக்தியை 100 மடங்கு உயர்த்தும். ஏனென்றால் விருச்சிகம் ராசி என்பது மறுபிறப்பின் ராசி. ஒவ்வொரு வீழ்ச்சிக்கும் பின் அவர்கள் மீண்டும் எழுவார்கள். மேலும் வலிமையாக. இவர்களுடைய குணம் தீயில் சாம்பல் ஆனாலும் சாம்பலிருந்து மீண்டும் எழும் பீனிக்ஸ் பறவை போலது. அவர்கள் சாமானிய மனிதர்கள் அல்ல, விதியை மாற்றும் வீரர்கள். வாழ்க்கை ஒரு நாள் இவர்கள் மீது வணங்கும். அவர்களின் பெயர் வெற்றி, மர்மம், ஆற்றல், அதிர்ஷ்டம் ஆகிய அனைத்தையும் குறிக்கும் ஒரு சின்னமாக நிலைத்திருக்கும். மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான 11வது இடத்தில் சூரியன், கேது, சந்திரன் சேர்க்கை நடைபெற உள்ளது. இதனால் உங்களுக்கு எல்லாவற்றிலும் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழிலில் லாபம் 2 மடங்காகும். இறங்கிய காரியத்தில் எல்லாம் வெற்றிகள் குவியும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட இழுபறி காரியங்கள் நிறைவேறும். குறிவைத்த இலக்குகள் நிச்சயமாக நிறைவேறும். உங்களின் தெளிவான செயல்பாட்டால் இலக்குகளை எளிதாக அடைவீர்கள். பெரிய பொறுப்புகள் தேடி வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு போன்ற நன்மைகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள், வழக்குகள் உள்ளிட்டவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். விட்டதையெல்லாம் பிடிக்கும் காலம். எதிர்பார்த்த இடங்களில் புதிய கடன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் செய்வீர்கள். கனடா, அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கண்டம் உள்ளது. அவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். மருத்துவத்துறையில் உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வைட்டியம், கால்சியம் குறைபாடு, கால் முட்டி பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை வேண்டும். அதிகம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் உடையும். நண்பர்கள், நெருங்கிய உறவினருடன் வாக்குவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே வீண் விவாதத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இரவு நேர பயணம், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். பதற்றம், கோபம் ஆகியவற்றை தவிர்க்கவும். செம்பு பாத்திரம், கோதுமை வாங்கி தானம் செய்வதால் நற்பலன்கள் கிடைக்கும். உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோவில் சென்று வழிபடுவது ஏற்றம் தரும். அதேபோல விருச்சிக ராசி லக்னக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரமடைகிறது. கண்டிப்பாக ஆண் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணத்திற்கு பிறகு நல்ல மணமகன் தேடிக்கொண்டிருப்பவர்கள் நல்ல மணமகன் கிடைப்பார்கள். வெளிநாட்டில், வெளியூர் மணமகன் கிடைக்கும் யோகம் உண்டாகும். உங்கள் முன்னோர்களே திரும்பி வந்து பிறக்கும் யோகம் உண்டாகும். நிறைய பேர் வீடு, நிலம், சொத்துக்கள் வாங்கும் உண்டாகும். வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக நீங்கள் முயற்சி செய்யும் விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பஞ்சமஸ்தானம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணியம் என்பது முன்பு ஸ்தானத்தில் நாம் செய்திருக்கும் புண்ணியங்கள் எல்லாம் குருவின் ரூபத்தில் நமக்கு கிடைக்கும் யோகம் உண்டாகும். குரு என்பவன் மங்களகாரகன், சுபகாரகன். குழந்தை பாக்கியம் உண்டாகும். மனதில் நல்ல எண்ணங்கள் உண்டாகும். வீட்டில் பூஜை, ஹோமங்கள், புனஸ்காரங்கள், மடாதிபதிகள் வருவது, சந்நியாசிகள் வரும் யோகம் உண்டாகும். அற்புதமான காலகட்டமாக இருக்கும். கெட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கும். கெட்ட சகவாசங்கள் நீங்கும். தினந்தோறும் தவறு செய்பவர்கள் இனி அந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்ற
மனமாற்றம் தோன்றும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்க்காத ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல தொழில்கள் கிடைக்கும். கலைகளில் இருப்பவர்களுக்கு புதிய ஆஃபர்கள் கிடைக்கும். பதவி உயர்வும் கிடைக்கும். எல்லா விஷயங்களிலும் திருப்தி அடைவீர்கள். எதிலும் குழப்பம் ஏற்படாது. குடும்பம், குழந்தை, திருமணம் என சகலமும் நடக்கும். கவலைப்படவே தேவையில்லை. உடனடியாக கடன் கிடைக்கும். நிறைய மாற்றங்கள் உண்டாகும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விமர்சனம் ஏற்படும். பணவரவு அற்புதமாக இருக்கும். வியாழக்கிழமை தோறும் அடுத்த 4 மாதங்களுக்கு மதிய வேளையில் விரதம் இருப்பது, நான்வெஜ் சாப்பிடுவதை தவிர்க்கவும். வேண்டிக் கொள்வது நன்மை பயக்கும். நிறைய நன்மைகள் நடக்கும் காலகட்டம் என்பதால் இதனை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இரத்த அழுத்தம், சர்க்கரை தொடர்பான பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பதட்டங்களை தவிர்ப்பதும் நல்லது. கோபப்பட்டு தவறான வார்த்தைகளை பேசுபவர்களுக்கு சட்ட சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. தொழில் ரீதியாக விரயங்கள் காணப்படுகிறது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் விருச்சிக ராசியினர் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மன நிம்மதி ஏற்படும். ஏதோ ஒரு தவறு நடப்பது போன்று தேவையில்லாத பரிதவிப்புகள் ஏற்படும். அதுபோன்ற பாதிப்புகள் எதுவும் நேராது. பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளுக்கான சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். குருவின் பார்வை பிள்ளைகளுக்கு அதிசாரத்தில் படுவதால் பூர்வ புண்ணியத்தில் புதிய வரவுகள் உண்டாகும். பிள்ளைகளின் படிப்பு, உத்தியோகம், தொழிலில் ஏற்றம் உண்டாகும். சங்கடங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். நீண்ட மாதங்களாக இருந்த மனத்தாங்கல்கள், கஷ்டங்கள் தீரும். அதீத சந்தோஷம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பண வரவுக்கான உத்தரவாதத்தை பெறுவீர்கள். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். தொழில் ரீதியாக மேலதிகாரிகள், உங்களுடன் பணியாற்றுபவர்கள் உங்களை டார்கெட் செய்வது போன்றவை நீங்கும். பூர்வ புண்ணியத்தின் பலம், தாயின் ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றும். வியாழக்கிழமை தோறும் பெற்றோரின் காலில் விழுந்து கும்பிடுவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் குருவின் வீடு மீனமாகும். குருவின் ஆசீர்வாதம் அல்லது குருக்களின் ஆசீர்வாதம் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு மந்திரம், மகான்கள் வழிபாடு உங்களுக்கு எப்போதும் மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரகசியங்களை மிகவும் ரகசியமாக வைத்திருப்பது நல்லது. யாரிடத்திலும் உங்களை எதிர்கால முதலீடுகள், பண விஷயங்கள் குறித்து ஆலோசிக்காமல் பேசாமல் இருப்பது நல்லது. எதிரிகள், ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாகவும் இருக்க வேண்டும். விநாயகர் வழிபாடு, முருகல் வழிபாடு உங்களை காப்பாற்றும். சுப்பிரமணிய புஜங்கமும் துர்க்கை கவசமும் பெரிய பலத்தை கொடுக்கும். அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நோக்கம் ஒரு சாதாரண வெற்றி அல்ல. அது உள்ளார்ந்த சக்தியை வெளிப்படுத்தி உலகத்திற்கு மாற்றத்தை கொடுப்பது. அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் மறைந்த இரகசியத்தை கண்டுபிடிப்பார்கள். அவர்களின் மனம் ஆராய்ச்சிக்கான ஆயுதம். அவர்களின் உணர்ச்சி ஒரு தீப்பொறி. அவர்களின் நோக்கம் தங்களை வெல்லும் வழியே உலகத்தை வெல்வது. அவர்கள் பிறந்தது சாதாரண வாழ்வுக்காக இல்லை, மாற்றத்தை உருவாக்கும் ஆற்றலாக வாழ்வதற்காகத்தான். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் காதலிக்கும் போது சாதாரணமாக காதலிப்பதில்லை. அவர்கள் முழுமையாக கரைந்து போகிறார்கள். அவர்களின் காதல் ஆழமானது, உண்மையானது, தீவிரமானது. இவர்களுக்கு காதல் என்பது ஒரு சுக அனுபவம் அல்ல, அது ஒரு ஆன்மீக அனுபவம். ஒருவரை காதலிக்க ஆரம்பித்தவுடன் அவர்கள் அந்த நபரின் உணர்ச்சியை முழுமையாக புரிந்து கொள்வார்கள். அவர்களின் கண்களில் உண்மை தெரிந்தால் மட்டும்தான் அவர்கள் நம்புவார்கள். ஒருமுறை நம்பினால் அந்த உறவை உயிர் போல் காக்கிறார்கள். ஆனால் யாராவது அவர்களை ஏமாற்றினால் அவர்களின் மௌனம் புயலாக மாறும். விருச்சிகம் ராசி ஆண்கள் வெளியில் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடன் இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு வெடிக்கும் உணர்ச்சி எரிகிறது. அவர்கள் காதலிக்கும் போது அதில் முழுமையாக மூழ்கி விடுவார்கள். தங்கள் வாழ்க்கை துணையை தங்கள் மனதின் மையத்தில் வைப்பார்கள். இவர்களின் பாசம் ஆழமாகவும் நிலையானதாகவும் இருக்கும். ஆனால் விரும்பும் ஒருவரிடம் முழு உண்மை மற்றும் விசுவாசம் எதிர்பார்ப்பார்கள். அவர்கள் குடும்பம், காதல், வேலை மூன்றிலும் தலைமை நிலையை விரும்புவார்கள். தங்கள் காதலரின் கண்ணீரை அவர்கள் சகித்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் பொய்யை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். விருச்சிகம் ராசி பெண்கள் அழகால் அல்ல, அவர்களுக்கே உரிய மர்மம் மாள கவர்கிறார்கள். அவர்களின் பார்வையில் ஒரு காந்த சக்தி இருக்கிறது, யாரும் மறக்க முடியாத ஈர்ப்பு. இவர்கள் காதலிக்கும் போது தங்கள் முழு உயிரையும் செலுத்துவார்கள். தங்கள் உறவுகளில் மிகவும் உண்மையுள்ளவர்கள். துரோகம் இவர்களுக்கு மிகப்பெரிய காயம். அவர்களுக்கு மன வலிமை அசாதாரணம். ஒருமுறை முடிவு செய்தால் அதை மாற்ற முடியாது. தங்கள் வாழ்க்கை துணைக்கு பின்புல சக்தியாக நிற்பார்கள். ஆனால் அவர்களின் உணர்வுகளை மதிக்காதவர்களை வாழ்க்கையிலிருந்து அமைதியாக நீக்கி விடுவார்கள். அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்கள் கடகம், மீனம், மகரம், கன்னி ராசிக்காருடன் மிகச்சிறந்த பொருத்தம் கொண்டவர்கள். அவர்களுடன் ஆழமான புரிதல் உருவாகும். சிம்மம் ராசிக்காருடன் ஈர்ப்பு அதிகம் இருக்கும்.
ஆனால் ஒருவருடன் குறைவாக தளரக்கூடாது. மிதுனம் துலாம் ராசியுடன் உறவு நீடிக்க வேண்டுமானால் சுமூகமான உரையாடல் அவசியம். இவர்களின் காதல் வாழ்க்கை தாமதமாக தொடங்கினாலும் ஒருமுறை உறுதியான உறவு வந்துவிட்டால் அது வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு கடல் போல ஆழமானது. அவர்களுக்கு வெளிப்படையாக சிரிக்காத போதிலும் உள்ளுக்குள் எண்ணங்களின் புயல் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் பிறவிலேயே ஆராய்ச்சியாளர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் ஏன் என்ற கேள்வி எழும். அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும் போது அவர்கள் அசாத்தியத்தை சாதிப்பார்கள். அவர்களை தாழ்வாக மதிப்பவர்களுக்கு காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கனவில் நீர், பாம்பு, தீ, மலை, கோவில் போன்ற சின்னங்கள் காண்பார்கள். இவை இவர்களின் உள்சக்தி வளர்ந்து வருவதை குறிக்கும். நீரில் நடப்பது மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம். பாம்பு குண்டலினி சக்தி விழிப்பு. தீ புதிய தொடக்கம், பழைய துன்பம் அழிவது. கோவில் தெய்வ அருள் வரப்போகிறது. இந்த கனவுகள் இவர்களின் வாழ்வில் வழிகாட்டும் சின்னங்கள் ஆகும். மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் யாருக்கும் எளிதில் தங்கள் மனதை திறந்துவிட மாட்டார்கள். அவர்கள் தங்கள் உணர்வுகளை ஒரு புனித நெருப்பு போல காப்பார்கள். அவர்களிடம் ஒரு மர்மமான காந்தம் இருக்கும். அதனால் பலர் அவர்களிடம் ஈர்க்கப்படுவார்கள். ஆனால் யாரும் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் சில நேரங்களில் மௌனமாக இருப்பார்கள். ஆனால் அந்த மௌனம் பல வார்த்தைகளை காட்டிலும் வலிமையானது. அவர்கள் அமைதியாக இருப்பது வெற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பகத்தான். குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் காதலிலும் வாழ்க்கையிலும் ஆழத்தை உண்மைகளையும் தேடுகிறார்கள். அவர்கள் யாரோ ஒருவரின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடக்கூடியவர்கள். அவர்களின் பார்வையில் மாயம் உண்டு. அவர்களின் வார்த்தைகளில் சக்தி உண்டு. அவர்களின் மௌனத்தில் ஒரு ராஜயோகம் உண்டு. அவர்களை புரிந்து கொள்ளும் நபர் அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரரின் காதல் என்பது ஒரு தெய்வீக வரம். அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தங்கள் திறமையால் தலைமை நிலையை அடைவார்கள். அவர்கள் பிறவியிலேயே வழிநடத்தும் ஆற்றலுடன் பிறந்தவர்கள். மற்றவர்கள் வேலை செய்கிற இடத்தில் இவர்கள் வழிகாட்டுகிறவர்கள். அவர்களுக்கு புதிய சிந்தனை, ஆழமான பகுப்பாய்வு, திட்டமிடும் திறன் என 3 வரப்பிரசாதங்கள் இருக்கின்றன. அவர்கள் பொறுமையுடன் உழைப்பார்கள். ஆனால் அவர்கள் அமைதியான முயற்சிகள் ஒரு நாள் மிகப்பெரிய விளைவை கொடுக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை ஆரம்பத்தில் சவாலாக இருக்கும். ஆனால் இறுதியில் அதிர்ஷ்டம், பதவி, மரியாதை 3ம் சேர்ந்து வரும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் பணத்தை வெறும் பொருளாக பார்க்க மாட்டார்கள். அது அவர்களுக்கு ஒரு ஆற்றல் வடிவம். அவர்கள் செல்வத்தை உருவாக்கும் திறமை கொண்டவர்கள். நிலம், தங்கம், வணிகம், தொழில்நுட்பம், மருத்துவம், பாதுகாப்புத்துறை, அரசு ஒப்பந்தங்கள் போன்ற துறைகள் இவர்களுக்கு செல்வம் சேர்க்கும் இரகசிய வாயில்கள். சில சமயம் பணம் தாமதமாக வரும். ஆனால் அது வந்துவிட்டால் பெருக்கத்தில் வரும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் 0 கோடி வரை செல்வத்தை உருவாக்கக்கூடியவர்கள். மேலும் 2030க்கு பிறகு இவர்களுக்கான பணயோகம் பீக் நிலை அடையும். சிலருக்கு அப்போதைய காலத்தில் புதிய சொத்து, பெரிய வணிக ஒப்பந்தம் அல்லது வெளிநாட்டு முதலீடு கிடைக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வாக்குத்திறன், தீர்மானம் மற்றும் நம்பிக்கையை உருவாக்கும் காந்த ஆற்றல் உண்டு. அதனால் இவர்களில் பலர் அரசியல், சமூக சேவை, ஊடகம் மற்றும் தலைமை பொறுப்புகளில் மிகுந்த உயர்வு அடைவார்கள். இவர்களின் பேச்சு மக்கள் மனதை தொடும். அவர்களின் உறுதியும் நேர்மையும் அவர்களை ஒரு தலைவராக ஆக்கும். அவர்களுக்கு மௌனத்தில் மின்னல் போல ஒரு தன்மை உண்டு. பேசாமல் இருக்கும்போது கூட அவர்களின் பார்வையால் பலர் பயப்படுவார்கள். அவர்களின் நேர்மை மற்றும் நம்பிக்கையே அவர்களின் புகழின் அடித்தளம். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் கற்பனை திறனிலும் உணர்ச்சி ஆழத்திலும் சிறந்தவர்கள். அதனால் அவர்களில் சிறந்த எழுத்தாளர்கள், இசைக்கலைஞர்கள், இயக்குநர்கள், பாடகர்கள், உளவியல் நிபுணர்கள் உருவாகிறார்கள். அவர்களின் படைப்புகள் மக்களின் மனதை வலுக்கும் வல்லமை கொண்டவை. அவர்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனை பிரபஞ்சம் போல பெரியது. அவர்களின் கலை, நேர்மையும் நுண்ணுணர்வும் கலந்த ஒரு அற்புதம். அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு 40 வயதிற்கு பிறகு வாழ்க்கை அதிர்ஷ்ட ரேகை மேலேறும் தருணம். அவர்கள் செய்த உழைப்பின் எல்லா பலன்களும் ஒரே நேரத்தில் சேரும். வாழ்க்கையில் திடீர் வளர்ச்சி, மக்களின் பாராட்டு, மரியாதை, சொத்து சேர்க்கை, தெய்வீக அனுபவம் இவை அனைத்தும் ஒன்றாக வரும். அந்த காலம் இவர்களுக்கு அழகு, செல்வம், சமாதானம், தெய்வீக வழிகாட்டல், 4 வகை வெற்றிகளையும் தரும். குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் உயிரோடு இருக்கும் போது சாதிப்பவர்கள். அவர்களின் பெயர் மரணத்திற்கு பிறகும் வாழும். அவர்கள் உருவாக்கும் ஒரு சிந்தனை, ஒரு கட்டுரை, ஒரு செயலே கூட காலத்தை வெல்லும். அவர்களின் வாழ்க்கை ஒரு படிக்காத பாடப்புத்தகம் போல இருக்கும். ஆனால் அதை ஒருமுறை புரிந்தவர்கள் மாற்றமடைந்து போகிறார்கள். அவர்கள் தங்கள் வழியில் நடந்தாலும் உலகம் அவர்களை பின்பற்றும். அவர்களின் பெயர் வீரம், ஆழம், தெய்வீகம் என 3 வார்த்தைகளில் என்றும் நிலைத்திருக்கும். குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் என்பது செவ்வாயின் சக்திகளையும் சிவனின் மௌனத்தையும் இணைத்த அதிசயம். அவர்கள் பேசாமல் சாதிப்பார்கள், கொடுக்காமல் ஜெயிப்பார்கள், தாழ்ந்தாலும் எழுவார்கள். வாழ்க்கையின் இறுதியில் அவர்கள் பெறுவது வெறும் செல்வம் அல்ல, அது மக்களின் நெஞ்சில் வாழும் மரியாதை.
மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் பிறவியிலேயே புத்திசாலித்தனம், அசாதாரண திறமை, ஆர்வம் மற்றும் தீர்மானம் கொண்டவர்கள். இவர்களின் பிள்ளைகள் தந்தை அல்லது தாயின் புகழை பல மடங்கு உயர்த்துவார்கள். சில நேரங்களில் அவர்கள் சிறுவயதில் அமைதியாகவும் ஆழமான சிந்தனையுடனும் இருப்பார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் திடீர் வெளிப்பாடு, வெற்றி, பிரகாசம் வரும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் பிள்ளைகள் தெய்வீக ரட்சணையில் இருப்பார்கள். அவர்களுக்கு எதிராக எவரும் தீங்கு செய்கிறார்கள் என்றால் அந்த சக்தி தானாக திரும்பி அவர்கள் மேல் போகும். இவர்களால் உலகுக்கு ஒரு புதிய வெளிச்சம் வரும். ஒருவர் விஞ்ஞானியாக, ஒருவர் கலைஞராக, ஒருவர் ஆன்மீக வழிகாட்டியாக, ஒருவர் நாட்டின் பெருமையாக மாறுவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களே ஆளும் கிரகம் செவ்வாய். ஆனால் அவர்கள் மேல் எப்போதும் பரமசிவனின் அருள் இருப்பது இயற்கை விதி. சிக்கல்கள் வந்தாலும் அவர்கள் மனம் தளராது. அவர்கள் மௌனமாக அமர்ந்திருக்கும் போதே தெய்வீக ஆற்றல் அவர்களை வழிநடத்தும். அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எப்போதும் உழைப்பால் வெற்றி அடைவார்கள். ஆனால் வரும் 100 நாட்களில் அது வெறும் உழைப்பு அல்ல, அது தெய்வீக அனுமதி பெற்ற உழைப்பு. இவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் நல்ல பலனுடன் திரும்பும். சிலருக்கு அதிகார பதவி, அரசு தொடர்பு வாய்ப்பு, புதிய வருமான வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு தங்கள் பெயர், புகழ், சமூக மரியாதை திடீரென உயரும். சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்.